our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 7 மாதங்களும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்தார், நம்மை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து புதிய மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தை காண உதவியிருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இன்றைக்கு இந்த வாக்குதத்தம் உங்களுக்குரியதாகட்டும். அவர் எழும்பு எழும்பு, உன்னுடைய சோம்பலை விட்டு எழுந்திரு, பயத்தை விட்டு எழுந்திரு, உன்னுடைய சேறு போன்ற பாவத்தை விட்டு எழுந்திரு, தவறான உறவுகளை விட்டு எழுந்திரு, அவ நம்பிக்கையிலிருந்து எழுந்திரு, உன்னுடைய பலவீனத்தை விட்டு எழுந்திருந்து முன்னேறு என்று கூறுகிறார். தேவன் ஆசீர்வாதமான இடத்தை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது முன்னேறுவதற்கான நேரம். இன்றைக்கு அடியெடுத்து வைத்திடுங்கள். உங்கள் பாதத்தை முன்னே வைத்து தேவன் உங்களுக்கென்று ஆயத்தம் செய்திருக்கிற எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். தேவன் தரும் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க உங்கள் பாதங்கள் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது, உங்கள் பாதங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று வேதம் கூறுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில், உங்கள் பாதங்கள் கிறிஸ்துவின் பாதங்களைப் போல சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போது இயேசு உங்களுடன் நடக்கவும் நீங்கள் அவருடன் நடக்கவும் ஏதுவாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எந்த பாவம் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறதோ அதை சுத்திகரிக்கும்படி ஆண்டவரிடம் கேளுங்கள். இயேசு பிதா தமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்த போதிலும் தன் வஸ்திரங்களை கழற்றி வைத்து சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து தம்முடைய சீஷர்கள் நீதியின் பாதையில் தம்மை பின்பற்றி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி அவர்கள் பாதங்களை கழுவினார். இன்றைக்கு இயேசு உங்கள் பாதங்களை கழுவ விரும்புகிறார். உங்கள் பாதங்களை அவரிடம் கொடுங்கள். உங்கள் இருதயத்தை அவரிடம் கொடுங்கள். நீங்கள் அவருடன் நடக்கும்படி உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் அவர் கழுவி அகற்றட்டும். இரண்டாவதாக, உங்கள் பாதங்கள் சமாதானத்தினால் நிறைந்தவையாக இருக்க வேண்டும். வேதம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் என்று கூறுகிறது. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்றும் கூறுகிறது. குறிப்பாக இல்லறத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சமாதானம் அவசியமாயிருக்கிறது. அது ஒருவர் பாரத்தை ஒருவர் எந்த நிலையிலும் சுமப்பதற்கு தாழ்மையோடு இருக்கும் இயேசுவின் சுபாவத்தை குறிக்கிறது. அது மன்னிப்பதற்கு, மன்னிப்பு கேட்பதற்கு, உறவில் ஒரு மனதை பேணுவதற்கு தைரியத்தை தருகிறது. இல்லறத்தில் சமாதானம் இருக்கும்போது அது பிள்ளைகளிடம் பிரதிபலிக்கும். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். உங்கள் சக பணியாளர்கள், அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள், விரோதிகளிடம் கூட சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதம் கூறுகிறது.
உங்கள் நிலத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்று யார் மேலாவது கோபத்துடன் இருக்கிறீர்களா? பணத்தை எடுத்துக்கொண்டு திரும்ப தரவில்லையா? உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வை தடுக்கிறார்களா? உங்களுக்கு எதிராக வேலை செய்கிறார்களா? அவர்களை மன்னியுங்கள், நேசியுங்கள். இதுவே சமாதானத்தின் பாதை. இயேசு, உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே என்று கூறுகிறார். அப்போது உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். நீங்கள் உங்கள் சுதந்திரத்திற்குள் பிரவேசிக்கலாம். உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவதில்லை. மற்றவர்களிடமிருந்து பெறும் பணத்தால் நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆவதில்லை. தேவன் தருவது மட்டுமே உங்களை ஐஸ்வர்யவனாக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆகவே சமாதானமே தேவன் உங்களுக்கு ஆயத்தம் செய்திருக்கிற இடத்தை சுதந்தரிக்க உதவும் என்பதை மறந்து போகாதீர்கள். மூன்றாவதாக, வசனத்தின்படி நடக்க வேண்டும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் வேத வசனத்தின்படி செய்யுங்கள். அதை வாசியுங்கள், கடைபிடியுங்கள். உங்களுக்கு அது பாதை காட்டட்டும். நீங்கள் அதன்படி நடந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி இன்று இந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது. நான்காவதாக, சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. இயேசுவே இரட்சகர், பரிகாரி, அருளி செய்கிறவர் என்று நீங்கள் அறிவித்து தேவையில் உள்ளவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் உங்கள் கால்களை உயரமான ஸ்தலங்களுக்கு உயர்த்துவார். வேதம், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன்னை போஷிப்பேன் என்று கூறுகிறது. உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணியுள்ளார். அவர் உங்கள் வாழ்க்கையில் அருளியுள்ள ஆசீர்வாதங்களுக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்போது அவர் உங்களை அழகாக நடத்துவார். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஆண்டவரே அதை ஆசீர்வாதமாக தருவார். உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று கர்த்தர் கூறியுள்ள இன்றைய வாக்குதத்தத்தில் கூறப்பட்டுள்ளபடியே நீங்கள் செல்லும் எல்லா இடங்களையும் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஜெயம் பெற்றவராக விளங்குவீர்கள். ஒருவேளை இன்று நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையை தொடங்கலாம், அல்லது புதிய கல்லூரிக்கு செல்லலாம், அல்லது புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். நீங்கள் புதிதாக எதை தொடங்கினாலும் உங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் தாம் ஜெயத்தை அளித்து அதில் நீங்கள் சிறந்து விளங்கும்படி செய்வதாக ஆண்டவர் கூறுகிறார். கர்த்தர் யோசுவாவுக்கு இப்படியே செய்தார். தாம் வாக்கு பண்ணிய தேசத்துக்கு இஸ்ரவேலரை இவ்வாறே வழிநடத்தினார். கர்த்தர் கொடுத்த வாக்குதத்தம் இஸ்ரவேலர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரித்த போது நிறைவேறியது. இதை குறித்து இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்து கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது போன்றே உங்கள் தேவைகள் மற்றும் நீங்கள் புதிதாக ஆரம்பிக்கிற காரியங்கள் எல்லாவற்றின் மீதும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை அருளிச் செய்வார். ஆகவே பயப்படாதிருங்கள். நீங்கள் செய்கிற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் கால் பதிக்கும்படி ஆண்டவர் காட்டுகிற இடத்திற்காக உங்கள் முயற்சிகளை
நாட்களில் அவர் அருளப் போகும் ஆசிர்வாதத்திற்காக அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்கள். உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணியுள்ளார். அவர் உங்கள் வாழ்க்கையில் அருளியுள்ள ஆசிர்வாதங்களுக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்போது அவர் உங்களை அழகாக நடத்துவார். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நான் கால் மிதிக்கும் இடம் எல்லாவற்றையும் எனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று என்னை பின்னாகே பிடித்திருக்கும் பயம், பாவம், சந்தேகம் எல்லாவற்றையும் உம்மிடம் உயர்த்துகிறேன். தயவாய் என் இருதயத்தை சுத்திகரியும். இயேசு தம் சீஷர்களின் கால்களை கழுவிய வண்ணம் என் கால்களை சுத்தம் பண்ணும். உம்முடைய பரிசுத்தத்திலும் சமாதானத்திலும் நடப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தை என்னை வழி நடத்துவதாக. நான் செல்லும் இடமெங்கும் உம்முடைய இரட்சிப்பின் செய்தியை அறிவிக்க எனக்கு உதவும். எல்லாரையும் மன்னிக்கவும், கசப்புகளை அகற்றிவிடவும், சமாதானமாயிருக்கவும் எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கை பயணத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வாதமான இடத்துக்குள் என்னை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.